குழந்தாய், அதிகமாக சிந்திப்பதை எப்படி நிறுத்துவது? ஓவர் திங்கிங்க எப்படி ஸ்டாப் செய்வது? ஒரு சமீபத்திய ஆய்வின்படி நம்மை சுற்றியுள்ளவர்களில் 57% பெண்கள் மற்றும் 43% ஆண்கள் ஓவர் திங்கர்ஸாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. அதுவும் குறிப்பாக 20 வயதிலிருந்து 35 வயதிற்குள் இருக்கக்கூடியவர்கள்தான் இதில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று இந்த ஆராய்ச்சி சொல்கிறது. நீங்களும் ஒரு ஓவர் திங்கரா? அதை எப்படி நிறுத்துவது? ஓவர் திங்கிங்கால நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று தெளிவாக பார்ப்பதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலை புதிதாக பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் மற்றும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. வீடியோக்கு போகலாமா? முதலில் இந்த ஓவர் திங்கிங்கோடன் அறிகுறிகள், சிம்டம்ஸ் என்னென்ன என்று பார்க்கலாம். நம்பர் 1, ஒருவித மனபயம் அல்லது பதட்டத்துல தான் எப்போதுமே இருப்பீர்கள். நம்பர் 2, உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து டிஸ்டர்ப் ஆகிக் கொண்டே இருக்கும். நம்பர் 3, எந்த ஒரு வேலையையுமே இப்போது செய்ய வேண்டாம் என்று நீங்கள் தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். நம்பர் 4, உங்களை சுற்றி இருப்பவர்கள் மீது எப்போதுமே எரிந்து எரிந்து விழுவீர்கள். நம்பர் 5, உங்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகும். அது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை டிப்ரெஷன் என்ற பெரும் பள்ளத்தாக்கில் தள்ளிவிடும். நம்பர் 6, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையும், செல்ஃப் எஸ்டீம் குறையும், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி முற்றிலும் குறையும். மொத்தத்தில் நீங்கள் ரொம்பவே ஸ்பீடாக டீக்ரேட் ஆகி கொண்டிருப்பீர்கள். நம்பர் 7, ரெகுலரான ஸ்லீப் இருக்காது. இரவில் படுத்தவுடன் தூக்கம் வராது. நம்பர் 8, உங்களுடைய கண்ட்ரோல்லையே இல்லாத விஷயங்களுக்காக காரணமே இல்லாமல் வரி பண்ண ஆரம்பிப்பீர்கள். கோபமும் அதிகமாய் கொப்பளித்துக் கொண்டிருக்கும். இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். குழந்தாய், நாம் இப்போது பார்த்த இந்த 8மே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஓவர் திங்கிங் பண்ணாதவர்களுக்கும் இருக்கும். ஆனால் அவர்களால் இது எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உங்கள் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதை ஈஸிலியாக மாத்திக்க கூடிய ஒரு விஷயம்தான். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்ப நீங்கள் ஓவர் திங்கிங் பர்சனாக இருந்தாலும் சரி அல்லது ஃபியூச்சர்ல ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவும். ஓவர் திங்கிங் நமக்கு எதனால ஏற்படுதுன்னா முக்கியமாக 2 காரணங்கள் தான். ஒன்று நம்மளுடைய பிஹேவியராக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இது இரண்டையும் நீங்க மேனேஜ் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இல்லாமலே போயிடும். நம்பர் 1, பிஹேவியர். நாம் ஒரு விஷயத்தை எப்படி திங்க் பண்றோம், அதுக்கு எப்படி நாம் ஆக்ட் பண்றோம் என்பதுதான் ஓவர் திங்கிங்க்கு பிரைமரி கேஸாக இருக்கும்னு சொல்றாங்க. நாம் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தால் அதிலிருந்து வெளியே வருவது எப்படி என்று ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நாம் சின்ன வயதில் ஒரு ஸ்டேபிளான ஃபேமிலியில் வளராமல் நம்ம அப்பா அம்மா ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைல் இல்லாமல் இருந்திருந்தா கூட நாம் ஓவர் திங்கிங் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி நம்ம தலைக்கு மேல பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்வான்டட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல மாட்டிக்கிட்டா ஓவர் திங்க் பண்ணுவோம். அது லவ்வாக இருக்கலாம், பணம் லாஸ் பண்ணி இருக்கலாம், ஏதாவது ஒரு பொய்யை மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இப்படி அன்வான்டட் ப்ராப்ளமில் நாம் ஈடுபடும் போது நாம் எப்போதுமே ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருப்போம். சோ நம்ம பிஹேவியரை ஷேப் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 2, ஸ்ட்ரெஸ். இதுவும் முக்கியமான ஒன்று. பொதுவாக ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதனாக வாழவே முடியாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறதுன்னு கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஓவர் திங்கை ஸ்டாப் பண்றதுக்காக நாம் பார்க்க போகும் 9 சக்தி வாய்ந்த படிகள் உன் மூளையை அமைதிப்படுத்தும். சரி வாங்க, ஓவர் திங்கை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு பார்க்கலாம். 1, அவேர்னஸ். ஒரு பிஹேவியரை மாத்திக்க அந்த பிஹேவியர் பத்தின அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமா நீங்க ஓவர் திங்க் பண்றதுல இருந்து வெளியே வர முடியும். ஓவர் திங்கிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அவேர்னஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களால் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிட முடியும். சோ அவேர்னஸ் இஸ் a first step. 2வது, write down about your overthinking.
நீங்க எதனால ஓவர் திங்க் பண்றீங்க, எப்போவெல்லாம் ஓவர் திங்க் பண்றீங்க, அப்படி ஓவர் திங்க் பண்றதுனால உங்களுக்கு எது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு நீங்க ஒரு டைரியிலயோ அல்லது உங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் போர்ட்லயோ எழுதி வைங்க. இப்படி பண்றதன் மூலமா உங்களுக்கு அந்த பிரச்சனையோட ஃபுல் ஆஸ்பெக்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். அதன் பிறகு அந்த பிரச்சனை மேல உங்களுக்கு அவேர்னஸ் அதிகமாயிடும். உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா தெரிய வந்துடும். மூன்றாவது, நோ அதர் ஆப்ஷன்ஸ். நிறைய பேர் ஓவர் திங்க் பண்ணுவதற்கான ரீசன் என்னன்னா அவங்க வெரைட்டியாக யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப நேரோவாக திங்க் பண்ணுவாங்க. உங்களுடைய ஒரு பிரைவேட் போட்டோ அல்லது வீடியோ வைரல் ஆகுதுன்னு வைங்களேன், அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அதுக்காக நீங்க ஓவர் திங்க் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு யோசிக்கணும். உதாரணமாக, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா, அல்லது இதை முறிச்சு விட்டு கடந்து போவதா, அல்லது அதை பரப்ப முயற்சி செய்பவர்களை கண்டுபிடித்து தடுப்பதா. இப்படி நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. நீங்க அந்த பிரச்சனை மேல ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சோ ஓவர் திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காமல் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்க. நான்காவது, செட் அ டைம் லிமிட் டு சால்வ் அ ப்ராப்ளம். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாதான் நீங்க ஓவர் திங்க் பண்ணுவீங்க. பிரச்சனை வந்த உடனே ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட மாட்டீங்க. அந்த பிரச்சனை தீராமல் கொஞ்ச நாள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுனாதான் நீங்க ஓவர் திங்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படின்னா நீங்க அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டாலே ஓவர் திங்க் பண்ணாமல் தப்பிச்சிடலாம் இல்லையா? சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை எவ்வளவு டைம் லிமிட்குள் தீர்க்கணும்னு நீங்க ஒரு டைம் செட் பண்ணுங்க. உங்க பெஸ்ட கொடுத்து அந்த டைம் லிமிட்குள் அதை முடிக்க முயற்சி செய்யுங்கள். ஐந்தாவது, சீக்கிங் ஹெல்ப். உதவி உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தயங்காமல் மற்றவர்களிடம் ஹெல்ப் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி மற்றவர்களிடம் ஹெல்ப் கேட்கும் போது நீங்க இரண்டு மூளையை வைத்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு யார்கிட்ட நீங்க ஹெல்ப் வாங்க போறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வேற ஒரு பிரச்சனையாக மாறிடக்கூடாது இல்லையா? ஆறாவது, மென்டல் பூஸ்ட். பிரச்சனை எவ்வளவு பெருசு எவ்வளவு சிறுசுங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க, அதை எதிர்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு மன தைரியம் இருக்காங்கிறது முக்கியமான ஒன்று. உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னொருத்தருக்கு அது ஒரு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம். சோ உங்களோட மென்டல் ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியா எந்த ஒரு பிரச்சனையில இருந்தும் வெளியில வர முடியும். ஏழாவது, ஸ்பெண்ட் டைம் வித் பாசிட்டிவ் பீப்புள். இப்போது நாம் பார்த்ததிலேயே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். நாம் எப்போதுமே பாசிட்டிவான நபர்கள் கூட இருந்தா, அப்படி பாசிட்டிவான நபர்கள் நம்மை சுற்றி இருக்கும் போது நம்மும் ஒரு பாசிட்டிவான நபராக மாறிடுவோம். நாமும் கூடிய சீக்கிரமே பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சோ உங்க க்ளோஸ் சர்க்கிள்ல எப்போதுமே பாசிட்டிவான நபர்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எட்டாவது, பி ஆக்டிவ். நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஆக்டிவாக இல்லாமல் நீங்க எப்போ இன்ஆக்டிவாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு மனநோயும் உடல் நோயும் அதிகரிக்கும். சோ நீங்க எப்பவுமே ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சில விளையாட்டுகளில், அதுவும் குரூப் கேம்ஸ்ல ஈடுபடுங்கள். பிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அதிகமா ஈடுபடுங்கள். ஒன்பதாவது, குட் ஸ்லீப். தூக்கம் மாதிரியான ஒரு அரிய மருந்து இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்குமே உடனடி தீர்வு எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா தூங்குறது தான். உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்று கூட ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையை மறந்து தூங்க ஆரம்பிச்சுட்டா அந்த பிரச்சனை உங்களிடங்கிருந்து காணாமல் போயிடும். சோ ஓவர் திங்கிங்க்கு ஒரு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னா குட் ஸ்லீப் தான். ஓவர் திங்க்ல இருந்து வெளியில வரதுக்கு இந்த வீடியோல இருந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஓவர் திங்க் பண்றவங்க மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.